ಗಣಪತಿ ಚರಣಂ ಗಣನಾಥ ಚರಣಂ வணக்கம். நான் அஜய் நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுட்ட கதை கொண்டு வந்திருக்கேன். ஒரு குரு, அவரோட 5 சிஷ்யர்கள். இந்த குருட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குருகுலத்திலேருந்து படிச்சு கொண்டு வராங்க. இவருக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் வந்துட்டு, ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை மட்டும் இந்த குரு இவர்களுக்கு சொல்லி கொடுக்குறதாவே இல்லை. இவங்க ஒரு நாள் நேராக போய் குருட்ட கேட்டுட்டாங்க, குருவே எனக்கு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லித்தரணும், இவங்க 5 பேருக்கும் அப்படின்னு. குரு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். என்னது உயிர்ப்பிக்கிற மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரணுமா அப்படின்னு கேட்டோன்னா அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க, 5 வருஷமா நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன் தானே அப்படின்னு. குரு வந்து சொன்னார், கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் பக்குவப்படாத அறிவு மிக மிக ஆபத்தானது. எனக்கு எப்போ உங்களுக்கு பக்குவம் வருதுன்னு தோணுதோ நான் அப்போ உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே 5 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துட்டு, எங்களுக்கு பக்குவம் இல்லையா, 5 வருஷமாக உங்கள்கிட்ட படிக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு பயங்கர வாக்குவாதம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணாத அளவுக்கு பயங்கரமாக போராடி ஒரு மாதிரி இந்த குருவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை இவங்க சொல்ல வைக்கிறாங்க. சரியான இந்த குரு சொல்லி கொடுத்துக்கிறார், அந்த மந்திரத்தை வடிவாக சொல்லி கொடுத்துட்டு சொல்கிறார், நிச்சயமாக 3 மாதம் நீங்கள் இதை உங்களுக்குள்ள நீங்களே சொல்லி உருவேற்ற வேணும் அந்த மந்திரத்தை. அதுக்கு நிறைய தியானங்கள் இருக்குது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணித்தான் இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண வேணும். மறுபடியும் பக்குவம் இல்லாத ஒரு இடத்தில் அறிவு போகும்போது அது ஆபத்தானதாக இருக்கும். இந்த மந்திரம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டூ ஏர்லி, நீங்கள் என்கிட்ட இவ்வளோ வற்புறுத்தி கேட்குறபடியாக நான் சொல்கிறேன், தயவு செய்து இதை தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்கோ அப்படின்றத சொல்கிறார். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஒரு பறவையோட இறகு இருக்கு இல்லையா, அதை வச்சு இறந்து போன அந்த பறவையே உருவாக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். ஸோ இப்படியே போய்கொண்டிருக்கும் போது ஒரு 3-4 மாதமாச்சு இவர்களும் டெடிகேட் பண்ணி பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த 5 சிஷ்யர்களுக்கும் ஒரு ஆசை வருது, நாங்கள் ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, குருட்ட கிட்ட இப்படி நோண்டு தான் சொல்லுவேன், நாங்கள் எங்கேயாவது காட்டு பக்கமாக போயிட்டு 5 பேரும் இந்த மந்திரத்தை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு நாள் பிளான் பண்ணி போகிறாங்க. போய்கொண்டிருக்க ஒரு கொஞ்சம் சின்னதாக நிறைய எலும்புக்கூடுகள் இருக்குது. அப்போ இது நிச்சயமாக மானோட எலும்புக்கூடாக இருக்கும். லெட்ஸ் அந்த மானுக்கு நாங்கள் உயிர் கொடுப்போம் அப்படின்னு சுத்த வர இருந்து வந்து பார்த்தீங்களா இருந்தாலும் அந்த மந்திரம் எல்லாம் ஒரு 3.5 hours சொல்கிறாங்க. சொல்லினோட வந்து பார்த்தீங்கன்னா காத்தட்டிக்குது, பயங்கரம் அந்த படங்கள் எல்லாமே இல்லையா, அந்த மாதிரி புயல் எல்லாம் அடிக்குது. இவங்களுக்கு மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம். இருந்தால் போல ஒரு வித்தியாசமான ஒரு கொஞ்சம் சத்தம் கேட்குது, என்னடா இது அப்படின்னு இவங்க அப்படி ஆச்சரியத்தில் கண்ணை திறந்து பார்த்தா அங்கே ஒரு 6-7 நரியல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அப்படியே பார்த்து கொண்டு நிற்கிது. இதில் என்ன அப்படின்னா மறுபடியும் உயிர் தெளியா வந்துச்சு அந்த நரிகள். அதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பசி. இவங்களுக்கு பயங்கர ஷாக், என்ன செய்கிற ஏது செய்கிற அப்படின்னு தப்பிச்சு ஓடுவோம் அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நரிகளுக்கு இவர்கள் உணவாகி விட்டார்கள். ஐ எம் ஸ்டாப்பிங் த ஸ்டோரி ஹியர். மோஸ்ட் ஆஃப் யூ கெட் இட் ரைட். ஆனால் இந்த ஸ்டோரிக்குள்ள ஒரு சின்ன ஒரு விஷயம் அடங்கி இருக்கு. அது என்ன தெரியுமா, இந்த 5 சீடர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் தான் எங்களுடைய 5 புலன்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரம் எது தெரியுமா, எனி கெஸ்? அந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி, இந்த ஃபோன் அப்படின்றது இங்கே சொல்லப்படுகிறது. Hope you guys get the story. I'll see you with the next story. Until that, be careful, okay? Bye.